கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் சைவ மீன் வறுவல். நல்ல டேஸ்டியாக, கிராமத்து மனம் குறையாமல் அந்த டேஸ்டியான மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறப்பவே இந்த சைவ மீன் வறுவல் சாப்பிட்ட எஃபெக்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, புரட்டாசி மாதத்தில் நம்ம என்வி ஐட்டம் எதுவும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மீன் சாப்பிட்ட எஃபெக்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம சைவமான வாழைக்காயை யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்கிறோங்க. நல்ல பெரிய வாழைக்காயை 2 வாழைக்காய் தோலெல்லாம் செத்திட்டு மேலாப்பில் செத்துனா போதும், ரொம்ப செத்தி விட வேண்டாம். அதை கட் பண்ணுறதுல தான் நமக்கு பெரிய பெரிய துண்டுகளாக போடணும். கிராஸில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய துண்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் உடையாமல் நம்ம பீஸ் போட்டுட்டு பெரிய பெரிய துண்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த கிராஸில் கட் பண்ணுறப்ப அந்த மீனோட ஷேப் நல்லா பெருசாக வருது பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டினாக்கா நல்ல பெரிய பெரிய துண்டாக நமக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். மீனுக்குள்ளே மசாலாவெல்லாம் போட்டு அப்படியே அந்த வாழைக்காயை பெரட்டுறப்ப நம்மளோட மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. நல்ல பெருசு பெருசாக வருது பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன துண்டாக ரவுண்டாக வந்துடும். பெருசாகவே அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இதில் அப்படியே இந்த கத்தியாலேயே ஒரு சைடில் பெரிய வட்டமாக போட்டு விட்டுக்கிறோம். அப்போ மீன் மாதிரியே நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப மெல்லிசாக போட்டோம்னா உடஞ்சிரும். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஹோல்ஸ் போட்டு எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதாங்க. எல்லா துண்டுகளையும் இதே மாதிரியே செஞ்சு அப்படியே ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும். இப்படியே நம்ம அப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு பல் போட்டுக்கணும், தோல் உரித்தது, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். வலுவலுன்னு வெங்காயம் பூண்டு எதுவும் சோம்பு எதுவும் தெரியாத அளவுக்கு நல்ல வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடறோம். இப்போ கிளறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு லேசாக போட்டுக்கணும் கடலை மாவு, 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம். கொஞ்சம் பைண்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். நல்ல செவன்னு இருக்கும். லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. ஒரு பஜ்ஜி மாவு பக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. நல்லா கலக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தான் அதில் போய் அந்த பீஸில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வாழைக்காயை ஒன்றா எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். அப்படியே லேசாக பரட்டி அப்படியே கொண்டு வந்துடணும். உடையிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே ஜென்டலாக கிளறி கொண்டு வந்துடணும். இந்த கடலை மாவு பச்சரிசி மாவு நமக்கு அப்படியே பைண்டிங்காட்டம் இருக்கும். மேலே போய் அப்படியே ரோஸ்ட் ஆட்டம் அப்படியே ஒட்டிடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக மசாலாலாம் போய் செட் ஆகி அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பக்கம் அப்படியே விட்டுறணும். இந்த மசாலாலாம் போய் உள்ளார சேர்ந்துடும். இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக அப்படியே
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த பீஸ் அப்படியே போட்ட உடனேயே அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும் உள்ளார. அதுக்கப்புறம் பாருங்கள், தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால நமக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகாது. அந்த எண்ணெயிலையே நம்ம போட்டு எடுத்துடலாம். சிம்மிலையே வச்சுருக்கணும். ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலாலாம் போய் அப்படியே ஒட்டி இருக்கும் பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக செவன் ரெடி ஆகிட்டு நமக்கு. நல்ல மொறுன்னு பிரட்டி விட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். மீனோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம பொரிக்கிறப்பவே அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் போய் ஒட்டி அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே தோசை திருப்பியாலேயே சரி பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க, சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு சட்டுன்னு வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.